என்ன ஒரு ஆச்சரியம், ஸ்கூல் ட்ரிப்புன்னு சொல்லியிருக்கோம், இன்னும் இந்த பிள்ளைங்கள காணோம். ஸ்கூலுன்னு சொன்னாதான் லேட்டாக வருங்க, ட்ரிப்புன்னு சொன்னாலுமா லேட்டாக்கணும். டீச்சர்ஸையும் இன்னுமே காணுமே, நம்ம தான் கொஞ்சம் ஆர்வக்கோளாறுல சீக்கிரம் வந்துட்டோம் போல. சரி, நம்மளும் எவ்வளோ நாள் தான் ஸ்கூலுன்ட்டு இருக்க, என்னைக்காச்சும் இப்படி ஒரு ட்ரிப்புன்ட்டு கூட்டிகிட்டு போனால் நல்லா தானே இருக்கும். டீச்சர், ஏய் பூமாரி, தீபி வாங்க. என்ன ட்ரெஸ் எல்லாம் பலமா இருக்கு தீபி? என்னாச்சு டீச்சர், என் ட்ரெஸ் நல்லா இல்லையோ? அதெல்லாம் இல்லையே, சூப்பரா இருக்கு உன் ட்ரெஸ். கேட்டுக்கோ நல்லா, டீச்சரே எனக்கு சொல்லிட்டாங்க ட்ரெஸ் ஒழுங்கு போல இருக்குன்ட்டு. இப்போ என்ன அதுக்கு, நாங்க யாரும் ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆஹா, சொல்ல கிடையாதா? ஆனா நீங்க பார்த்த பார்வையிலே நல்லா தெரிஞ்சிச்சு என் ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு நினைக்கீங்கன்ட்டு. நீங்க ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாத என்ன? கற்பனை பண்றாங்களா? என் ஃப்ரெண்ட் மீனு இப்ப கொஞ்ச நேரத்துல வருவா பாரு, அவ Dress மட்டும் நீ பார்த்தேன்னு வெச்சுக்கோயா, அவ்வளவுதான் போ. ஐயோ சகிக்கலப்பா. ஏய் தீபி, வந்துட்டாயா? ஏய் வா வா, சீக்கிரமாவே வந்துட்டியோ? இல்ல மீனு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்தோம். ஓ அப்படியா? அங்க பாரு டீச்சர்லாம் நிக்காங்க, சீக்கிரமா வந்துட்டாங்களோ டீச்சர்? அவங்களும் இப்பதான் வந்தாங்க. உன் Dress அழகா இருக்கு. உன் Dress கூட தான். ஹே பூமாரி, என்ன Dress இது இப்படி போட்டு வந்திருக்க? அதானே? யா, என் Dressக்கு என்ன நல்லா தானே இருக்கு? அதுக்கு இல்ல, ஸ்கூலுக்கு தானே இந்த மாதிரி Dress எல்லாம் போட்டு வரணும். நாம இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறோம், ட்ரிப்புக்கு தானே போறோம், அதுக்கெல்லாம் எங்கள மாதிரி தான் போட்டு வரணும். அப்படின்லாம் டீச்சர் எதுவுமே சொல்ல கிடையாது. எல்லாருமே ஒன்றும் உங்கள மாதிரிலாம் போட்டு வர மாட்டாங்க, என்ன மாதிரியும் போட்டுட்டு வரதா செய்வாங்க. ஐயா பாரு எப்படி பேசுறான்ட்டு. நீனு அவ கிடக்கா, அவளை துரத்தலு. நீங்க பாரு என் கையில என்ன இருக்குன்னு. தீபி, என்ன இவ்ளோ பெரிய பேக் கொண்டு வந்திருக்க? அம்மா பின்ன நமக்கு போகல பசிக்கும்ல? ஆமாதான், பசிக்கு தான் செய்யும் பாத்துக்கோ. ஆனா எதுக்கு இவ்ளோ காணோம்? நம்ம ஒரு நாள் ட்ரிப் தானே போறோம். ஆனா இருக்கட்டும், இப்ப என்னவா? நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணுவோம் என்ன? யாருக்குமே கொடுக்க கூடாது பாத்துக்கோ. சரி சரி சரி, எல்லாத்தையும் காலி பண்ணிடணும் என்ன? தீபி, கையில என்ன இவ்ளோ பெரிய பேக்? உள்ள என்ன வச்சிருக்க? சொல்லாத, ஒண்ணுமே சொல்லாத, அப்புறம் பிடிங்கிடுவாங்க. அப்படிங்கறியோ? சரி சரி. டீச்சர், உள்ளக்க வாட்டர் பாட்டில் மட்டும் தான் வச்சிருக்கேன் பாத்துக்கோங்க. அட லூசு, அதையும் எதுக்கு சொன்னியா? அப்ப அதையும் கேட்பாங்களா? அப்படிங்கறியோ? ஐயோ. டீச்சர், வாட்டர் பாட்டில் இருக்குன்னு நினைச்சேன் பாத்துக்கோங்க, அப்புறம் அது கூட இல்ல பாத்துக்கோங்க. ஒண்ணுமே இல்லாமயே இவ்ளோ பெரிய பேக் வச்சிருக்க கையில? ஆமா டீச்சர், சும்மா ஸ்டைலுக்கு கொண்டு வந்தேன். அப்படி போடு. அது சரி. எவ்வளவு பொய் மூட்டையா இருக்கா, வாயை திறந்தாலே பொய் தான் இவளுக்கு வரும் போல. வீட்ல வச்சுதான் பார்த்தோம், அவ்வளோ ஸ்நாக்ஸ் வச்சிருந்தா, இப்போ என்னன்னு பார்த்தா டீச்சர் கிட்ட பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்கா மூஞ்சி. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இன்னும் யாரும் வர்ற மாதிரி தெரியல, நீங்க உள்ள வந்து பஸ்ல உட்காருங்க, சரியா? சரி டீச்சர். ஏன் டீச்சர், எல்லாரும் வரட்டுமே, நாங்க இங்கே நிக்கோம். லூசானி, அப்புறம் நம்மளுக்கு இடம் பிடிக்காம போயிடும் பாத்துக்கோ. ஏற்கனவே நம்மளுக்கு பெரிய கிளாஸ் பிள்ளைங்களும் வருதுங்க. அட ஆமால்ல, உனக்கு நல்லா மூளை இருக்கு என்ன? ஆமா இருக்குதான், ஆனா படிப்பு தான் வரவே மாட்டேங்குது, யானே தெரிய மாட்டேங்கி. அது யான் தெரியுமா? உனக்கு இருக்க மூளை வந்து படிக்கிற மூளை கிடையாது, இந்த மாதிரி யோசிக்கிற மூளை பாத்துக்கோ. அப்படிங்கறியோ? அப்ப நான் பெரிய வேற மாதிரி வருவனோ? ஆமா பின்ன. அப்ப சரிதான் என்ன? ஆமா சரி, வா போலாம். நம்ம போய் முதல் சீட்ல உட்கார்ந்துக்கிடுவோமா? வேண்டாம் வேண்டாம், நம்ம கொஞ்சம் நவண்டி உட்காருவோம் என்ன? ஏன் அப்படி சொல்றியா? ஆமா அதான் நல்லா இருக்கும் தெரியுமா? முதல்ல உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோயா, டீச்சர் அவங்க முன்னாடியே தான் நின்னுட்டே இருப்பாங்க, கடுப்பாயிட்டு இருக்கும், எதுவுமே நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாது. கொஞ்சம் 2 சீட் தள்ளி உட்கார்ந்தா ஸ்நாக்ஸ் எல்லாம் உள்ள வச்சு நல்லா சாப்பிட்டே போலாம் தெரியுமா? முதல் சீட்ல உட்கார்ந்தேன்னு வச்சுக்கோயா, நீ ஸ்நாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ணுவியா? டீச்சர் அவ்வளவுதான். ஆமா, இன்னைக்கு என்னன்னு தெரியலையே, மூளை தூங்கிடுச்சோ? ஏன் அப்படி சொல்ற? ஆமா, எனக்கு யோசிக்கவே முடிய மாட்டேங்குது, அதான் கேட்க. உனக்கு நல்ல யோசனை வருதுல்ல, இன்னைக்குன்னு பார்த்தா எனக்கு பாரு யோசனையே வர மாட்டேங்குது. ஆமா, உன் மூளையை டெய்லி 5 கொட்டு கொட்டுனேன்னு வச்சுக்கோயா, அது எஞ்சிரும், அதுக்கப்புறம் உனக்கு நல்ல ஐடியாலாம் கொடுக்கும் தெரியுமா? அதனாலதான் டீச்சர் நம்மள கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாங்களோ? அப்படி கூட இருக்கலாம். ஏய், அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாங்க பஸ்ல வந்து ஏறுங்க. வந்துட்டேன் டீச்சர். மேடம், வண்டி எப்போ எடுக்கணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டிரைவர் தம்பி, இன்னும் பிள்ளைங்கள்லாம் வர வேண்டியது இருக்குல்ல, வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கிடலாம். ஹலோ டீச்சர். வாங்க டீச்சர்.
என்னாச்சு இன்னும் பிள்ளைங்க பாதி காணுமே? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸ்கூல் ட்ரிப்புன்னு சொல்லியிருக்கு, ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறாங்கன்னு தெரியலையே. உங்ககிட்ட பேரண்ட்ஸ் நம்பர் இருந்தால் ஒருக்க ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்களேன். நம்ம ஹெச்எம்ஏ இனிமே தான் வரா, அவர்கிட்ட தான் எல்லா நோட்டும் எல்லா நம்பரும் எல்லாம் இருக்கு. ஏன் எல்லாரும் இன்னைக்கு லேட் பண்ணிட்டு இருக்காங்க? நீங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டீங்களா? நான் தான் இன்னைக்கு சீக்கிரமாகவே வந்தேன். வேற யாருமே எல்லாருமே லேட்டு தான், பிள்ளைங்க கூட தான். ஓ சரி சரி, நான் கூட இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு. இன்னும் பாதி டீச்சர் வரவே இல்லையே. ஆமா ஆமா வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தீபி நீ ஸ்நாக்ஸ்ல என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கா? என்கிட்ட சொல்ல கிடையாது. நான் நிறைய கொண்டு வந்திருக்கேன். நிறைய சாக்லேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன், சிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன், அப்புறமா நிறைய மிட்டாய்லாம் கொண்டு வந்திருக்கேன். வாவ் செமையா இருக்குமே இன்னைக்கு. ஆமா பின்ன அழகு போல இருக்கும் சாப்பிட. ஆனா யாருக்குமே கொடுக்க கூடாது சரியா? அதெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். நீ வேற. அம்மா நீ இதுக்கு எதுவுமே கொண்டு வரல. என்கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு வருவோம்னு தானே சொன்னேன். உங்க அம்மாவாச்சும் பரவாயில்ல தெரியுமா? எங்க அம்மா ஒரு நாள் ட்ரிப்புக்குள்ள அதெல்லாம் ஒண்ணும் கொண்டு போக கூடாது, ஒழுங்கா வாட்சுக்கான மட்டும் கொண்டு போன்ட்டு திட்டி விட்டாங்க பாத்துக்கோ. எங்க அம்மா கூட தான் திட்டினாங்க. உங்க அம்மா திட்டினா நீ அப்படியே காட்டுப்பியோ? எங்க அம்மா திட்டுறத கேட்கலன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அப்புறம் ட்ரிப்புக்கே விட மாட்டாங்க. எங்க அம்மா கொஞ்சம் மோசம் தான் தெரியுமா? எங்க அம்மா விடவா? ஆமா பின்ன. சரி விடு, யாரு கொண்டு வந்தா என்ன? அதான் நான் இவ்ளோ கணா கொண்டு வந்திருக்கேன்ல, நம்ம ஷேர் பண்ணிப்போம் என்ன? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. சரி சரி. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அசோக் இன்னுமே காணோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை மிதுவாது வந்தா. பாரு அந்த மிது வந்துட்டா. இவளை யாரு கூப்பிட்டாங்களா இங்க? அதானே எரிச்சலா இருக்கும் அவளோட. டீச்சர் இன்னைக்கு ஸ்கூல் ட்ரிப்புன்னு சொன்னாங்க. ஆமா சொல்லிதானே விட்டோம் பிள்ளைங்கள்ட்ட. ஓகே தான் டீச்சர். இவளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிட முடியுமா? இவளுக்கு இருக்க பிரச்சனை உங்களுக்கு தெரியும்ல. அங்கங்கே எங்கேயாவது போயிட்டானா பெரிய பிரச்சனை ஆகிடும். அவளுக்கு ஸ்கூல் ட்ரிப்பு வர்றதுக்கும் ஆசையாக இருக்குது. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனையோட எப்படி அனுப்பன்னு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால என்ன, எல்லா பிள்ளைங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. பிள்ளைங்க கூட அவளும் ஒரு பிள்ளையாக உட்காந்து வரப்போறா. நாங்கள் அதெல்லாம் பார்த்துப்போம். நீங்கள் ஏன் தேவையில்லாமல் ஓரி பண்ணிட்டு இருக்கீங்க? விட்டுட்டு போங்க. பழைய மாதிரி இருந்தானா பிரச்சனை இல்லை. இப்போ ஏற்கனவே இவளுக்கு ஞாபக மருதி வேற இருக்குது. அதனால தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. எங்கேயாச்சும் போயிட்டானா அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால தான் முன்னக்கூட்டியே உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி விட்டுட்டு போகலான்ட்டு வந்தோம். சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. ட்ரிப்பு போக வேணான்னு சொன்னாலும் வருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. சரி ஆசை வேற படுறாள, அதனால தான். நீங்கள் இவளுக்கு சித்தியா? ஆமாம் 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 சித்தி தான். அவங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வர முடியாது. அதான். ஏன் மிதுவோட அம்மா வரவே மாட்டேங்காங்க? என்ன பிரச்சனைனே தெரிய மாட்டேங்குது. மிது கிட்ட கேட்டாலும் அவ பேச கூட மாட்டேங்க, அமைதியா இருக்கா. ஓ அப்படியா? சரி சரி நீங்க விட்டுட்டு கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். மிது இங்க பாரு, டீச்சர்ஸோடய தான் இருக்கணும், புரியுதா? சரி டீச்சர். அதெல்லாம் அவ இருந்துக்கிடுவா, நீங்க போங்க. ஓகே டீச்சர். மறுபடியும் சொல்றேன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. அட அதெல்லாம் நாங்க பாத்துப்போம். எல்லா பிள்ளைங்களையும் நாங்க தானே பாத்துக்க போறோம். இவ ஒருத்தையே பாத்துக்க மாட்டோமா? அதெல்லாம் பாத்துப்போம். டீச்சர்ஸே 4 பேர் இருக்கோம். நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க. அவளுக்கு வாட்ச் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கு, அவ பேக்ல தான் வச்சிருக்கா. சரி ஓகே கிளம்புங்க. மிது சித்தி இங்க பாரு, பத்திரமா இருக்கணும் சரியா? டீச்சருக்கு தெரியாம எங்கேயும் போக கூடாது, புரியுதா இல்லையா? சரி சித்தி, நான் எங்கேயுமே போக மாட்டேன். இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், பத்திரமா இருந்துக்கணும். எங்கேயாச்சும் போய் ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா அப்புறம் அவ்வளோதான். நீ இவ்வளோ தூரம் அடம் பிடிச்சனுங்க போய் தான் அங்கே கூட்டு கொண்டு விட்டுருக்கேன், புரியுதா? சரி அப்ப நான் உள்ள போய் இருந்துக்கிட்டா பஸ்ல. சரி சரி போய் பத்திரமா உட்காந்துக்கோ என்ன? சரி பாய் பாய். பாய். மிது மிது இங்க வா இடம் இருக்கு. அவ யாரு, உன் ஃப்ரெண்டா? இல்ல அவ யாருன்னு எனக்கு தெரியல. ஒரே என்ன கூப்பிட்டுட்டே இருக்கா சித்தி. நான் அவகிட்ட போய் உட்காரவா எப்படி? உனக்கு என்ன தோணுதோ அதை செய். அவகிட்ட உட்கார பிடிக்கலன்னா பின்னாடி ஏதாவது இடத்துல உட்காந்துக்கோ. எனக்கு அவகிட்ட உட்கார பிடிச்சிருக்கு. ஆனா அவ நீ ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்க அப்படியே கேக்குறா. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. அவ யாருன்னு தெரிஞ்சாதானே நான் பேச முடியுமா? இங்க பாருமா, அவகிட்ட எதுவும் கேள்வி கேட்க கூடாது சரியா? உன்கிட்ட வந்து அவ உட்காருவா. ஆனா கொஸ்டின் எதுவும் கேட்காம அமைதியா போங்க சரியா? இவங்க ஏன் அப்படி சொல்றாங்க? அவளுக்கு என்னதான் பிரச்சனை ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. இந்த அசோக்க வேற இன்னும் காணோம். சீக்கிரம் வருவேன், நான் வீட்ல வச்சு ஃபோன் பண்ணல.